ஆண்டவர் நம்மோடு கூட இப்படி நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் வேத வசனத்தின் மூலமாய் நம்மை சந்திக்கிறார். நாமும் வேத வசனத்தை கொண்டு ஐக்கியப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே நிச்சயமாய் மாற்றங்களை செய்யும். திருவசனம் நம்மை திருத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருந்து உங்கள் செய்கைகளிலெல்லாம் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போட்டீங்கல்ல, யார் கூட சண்டை போட்டீங்க? நான் இப்போ பேரை குறிப்பிட்டு கேட்கவா? மைக்கில் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் இன்னாரோட சண்டை போட்டிங்களே, ஏன் போட்டிங்கன்னு கேட்கவா? இப்படி நான் கேட்கும்போது உங்களுக்கு பயமாக இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறது எனக்கு தெரியுது. ஆனால் இப்படி தான் வசனம் கேட்டிருக்குது. என் கூட எடுத்து பாருங்க. யாக்கோப்பு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அற்புதமான ஒரு தீர்க்கமான உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? நான் கேட்டபோது நீங்கள் யோசிச்சீங்க, ஐயோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட சண்டை இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். எனக்கு தெரியாது நீங்கள் சண்டை போட்டிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாக்கோப்பு கேட்ட விதமாக நான் உங்களிடத்தில் கேட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்குள்ளே சண்டைகளும் யுத்தங்களும் எதனால் வருகிறது? ஆனால் நிறைய தடவை நம்ம சண்டை போட்டிருக்கோம். குறைஞ்சபட்சம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டோமா இல்லையா? நிறைய போட்டோம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளே நம்ம சண்டை போட்டோமா இல்லையா? போட்டோம். பக்கத்து வீட்டார்கிட்ட சண்டை போட்டோம். சபையில் சிலர் கூட நம்ம சண்டை போட்டோம். பலர் கூடயும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம். இது ஏன் இப்படி சண்டை வருது? நமக்கு வராதுன்னு சொல்லவே இல்லை. இவர் விசுவாசிகளுக்கு தான் எழுதினார், சிதறிப்போன விசுவாசிகளுக்கு. ஆகவே என் சகோதரரே, என் சகோதரரே என்று அவர் திரும்ப திரும்ப எழுதுகிறார். பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் என் சகோதரரே என்று எழுதுகிறார். அப்படியானால் யாருக்கு இதை எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார். இந்த விசுவாசிகள் உபத்திரவத்தின் மிகுதியினால் பல நாடுகளுக்கு சிதறி போய் அங்கே இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தருக்காக சாட்சியாய் ஜீவிக்கிறார்கள், ஒன்று கூடி ஆராதனை செய்கிறார்கள், பரிசுத்தவான்களுக்கு தங்களுடைய காணிக்கைகள் மூலமாக உதவி செய்கிறார்கள், ஆண்டவரை குறித்து அநேகருக்கு சாட்சி பகர்கிறார்கள், உண்மையாய் நடக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழியை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆண்டவருக்காக அநேக தியாகங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய வீடு, தங்களுடைய சொந்த உரிமையான இடங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அகதிகளைப் போல அந்நிய நாட்டிற்கு உயிர் பிழைக்க ஓடி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகள் கூடி ஆராதிக்கிற இடத்தில் சண்டை இருக்குமா? கட்டாயம் இருக்கும். சண்டை இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே தான் எழுதுகிறார், உங்களுக்குள்ளே சண்டை இருக்குமானால் எதனால் சண்டை வருகிறது என்று சிந்தித்து பாருங்கள் என்று எழுதவில்லை. உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது என்ற கேள்வியிலிருந்தே துல்லியமாக சண்டை இருக்கிறது என்பதை அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இருந்தால் என்று எழுதவில்லை, அனுமானம் அல்ல, ஆரூடம் செய்யவில்லை, ஒரு ஆலோசனையாக அவர் சிந்திக்கவில்லை. வருகிறது. அப்பொழுதே சண்டை வருமானால் ஆதி திருச்சபையிலே பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் சண்டைகள் இருக்குமானால் நமக்குள்ளே எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்குள்ளே உண்மையிலே சண்டை இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கிறது, பக்கத்து வீட்டிலே சண்டை இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல சண்டை போடுறோம், அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி உள்ள சண்டை போடுறோம், பலருக்குள்ளேயும் நமக்கு சண்டை இருக்கிறது. சொத்து பிரச்சனை இருக்கிறது, மொழி பிரச்சனை இருக்கிறது, பலவிதமான கொடுக்கல் வாங்கல நமக்கு பிரச்சனை இருக்கிறது, பல உறவுகளிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஏன் வருகிறது? உங்கள் வீட்டுக்குள்ளே ஏன் வருது? சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே சந்தேக சண்டை இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள சந்தேகப்படக்கூடிய அளவில் நடந்து கொள்ளுகின்றோம். நம்மிடத்தில் உண்மை இல்லை,
கணவனுக்கு ஒழிக்கின்றோம், மனைவிக்கு ஒழிக்கின்றோம், உன் மாம்சமானவனுக்கு ஒழிக்கின்றாய். சண்டைகள் தீர்வதே இல்லை. நம்மகிட்ட நேர்மையாக இருக்கிறதில்லை. ஏன் ஃபோனை யாரும் பார்க்கக்கூடாது. இது 2 பேரும் கணவன் மனைவி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் யாருக்கு வந்துச்சு? அதுலேயே பெரிய சண்டை. நேர்மையாக இருந்தால் கூட, உண்மையாக சரியான ஆள்கிட்ட இருந்து வந்திருந்தா கூட சந்தேகம் நிறைய. சந்தேகத்துக்கு ஆதாரங்கள் நிறைய திரட்டிடுவோம், உண்மைக்கு ஆதாரங்கள் கிடைக்காது நிறைய நேரங்கள். ஆனால் அதுவே போதுமான சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கும். சண்டைக்கு சந்தேகத்துக்கு தான் ஆதாரம் இருக்கும் உங்கள்கிட்ட, உண்மைக்கு ஆதாரம் இருக்காது. ஆனால் சண்டை 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 இல்லையா? நம்ம அப்பா அம்மா நமக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் அது ஒற்றுமைக்கு அடித்தளமாய் அமைவதற்கு பதிலாக சண்டைக்கு முக்கியமான காரணமாய் அமைந்து விடுகிறது. போட்டுக்கிட்டே இருக்கும் சண்டை. வைராக்கியம், விரோதம், கசப்பு எல்லாம் இருக்கு. பொதுவாக சண்டைக்கு பிறகு ஒரு சமரசம், ஒரு சமாதானம், அதுதான் பொதுவாக நடக்கிறது. ஆனால் நம்ம யாக்கோப்பு ஐயா எப்படி மாற்றி போகிறார் தெரியுமா? சமாதானத்துக்கு பிறகு சண்டையை பற்றி எழுதுகிறார். பார்த்தீங்களா? நீங்கள் 3வது அதிகாரம் எழுதுகிறார் 18வது வசனத்தில், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது என்றெல்லாம் சமாதானத்துக்கானவைகளை சொன்ன பிறகு இப்பொழுது சண்டையை பற்றி சொல்லுகிறார். யாக்கோபு மிகவும் வெளிப்படைத்தன்மை உள்ளவர், நடைமுறை கிறிஸ்தவத்தை பற்றி பேசுகிறவர். He deals with practical Christianity. நடைமுறை அப்படித்தானே இருக்கிறது. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? இருக்குது, சண்டை இருக்குது, இல்லைன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. இந்த 3வது அதிகாரமும் 4வது அதிகாரத்திலையும் அந்த பிரிவினை இருக்குது பாருங்க. 4வது அதிகாரம்னு அது ரொம்ப கச்சிதமான பிரிவு அல்ல. இதெல்லாம் ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த பிரிவுகள் தான். இதெல்லாம் நமக்கு ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டியதில்லை. இது மனுஷர்களாகிய நமக்கு படிப்பதற்கு, ஞாபகத்தில் வைப்பதற்கு, உதவிகரமாக இருப்பதற்காக பிரிக்கப்பட்ட பிரிவுகள் தான். யாக்கோபு இப்படி அதிகாரம் போட்டு எழுதலை, நம்முடைய வசதிக்காக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. வசனங்களும் அத்தியாயங்களும் அவர் தொடர்ச்சியாக அவர் பத்தியாக எழுதி கொண்டு போகிறார். ஒருவேளை முந்தின அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியே தான். சமாதானத்தை பற்றி நிறைய ரகசியங்களை எழுதின பிறகு சண்டைகளுடைய உண்மையை பற்றி எழுதுகிறார். உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று எழுதுகிறார். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? யுத்தங்கள் குவாரல்ஸ், வார்ஸ். ஏன் இப்படி யுத்தம் வருகிறது? யுத்தம் என்பது ஒரு பெரிய அளவில் நடப்பது. தேசத்தோடு தேசம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து 24வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதே வார்த்தை தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொலாமஸ் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் இந்த யுத்தங்கள் என்பதற்கு பொலாமஸ், POLEMOS என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே பொலாமஸ் தான் 24வது அதிகாரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் யுத்தங்களின் செய்திகளும் என்றும் வருகிறது. யுத்தம் என்பது ஒரு பெரிய அளவில் ஆயுத பிரயோகங்களை பயன்படுத்துவது, பெரிய அளவிலான இரத்த கிளறிகள், இரத்தம் சொரிவது, நிறைய சாவு, நிறைய இடங்களில் யுத்தம் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தனி மனிதர்கள் கூட்டமாய் கூடி அங்குமிங்குமாய் ஒருவரை ஒருவர் தாக்கி அழிக்கிறார்கள். யுத்தங்கள் நடக்கிறது. நிறைய யுத்தங்கள் பூமி கண்டாயிற்று. பிரமாண்டமான 1வது உலக மகா யுத்தம், 2ஆம் உலக மகா யுத்தம் இந்த உலகம் கண்டாயிற்று. அதில் நடந்த எண்ணிக்கைகளை விட இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் நடக்கிற யுத்தங்களிலே சாவு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது.
ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடைப்பட்ட யுத்தத்திலே ரஷ்ய வீரர்கள் ஏராளமாக இறந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு ட்ரெயினை அனுப்பி அந்த ட்ரெயினை கருப்பு கம்பளியினால் மூடி முழுவதும் பிரேதங்களை அடுக்கி கொண்டு போனார்கள் ரஷ்யாவுக்கு. ரஷ்யாவினுடைய போர் வீரர்கள் வெகுவாய் மரித்து போனார்கள். இப்பொழுது ரஷ்ய அரசாங்கம் சொல்லுகிறது, நீங்கள் 7-8 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்களுடைய ஜனத்தொகை வெகுவாய் குறைந்து போனது. யுத்தங்கள் நிறைய பேரை கொண்டு தள்ளியிருக்கு. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட இந்த 2-2.5 மாத அல்லது 3 மாத யுத்தத்தில் நடந்தது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு பக்கமாய் இறந்திருக்கிறார்கள். ஏராளமாய் ஜனங்கள் இறக்கிறார்கள். கொடூரமான தாக்குதல்கள் நடக்கிறது. நிறைய பிரச்சனைகள். அடுத்து யுத்தங்கள், சண்டைகள் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. சண்டைகள், கான்ஃப்ளிக்ட்ஸ், ஸ்ட்ரைப்ஸ், அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கு கிரேக்க மொழியில் மெக்கே, MECHE என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மெக்கே என்றால் சின்ன அளவிலான சண்டைகள், அதாவது தள்ளுமுள்ளுவாக இருக்கலாம், வாக்குவாதமாக இருக்கலாம், அல்லது கண்டென்ஷன், கைகலப்பு, அல்லது போராட்டங்கள், ஆயுத பிரயோகங்கள், தடியடியாக இருக்கலாம், வெட்டுக்குத்தா இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், அடிதடி, நிறைய இருக்கு. இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு விசுவாசிகளுக்குள்ள தள்ளுமுள்ளு இருக்குதா? அடிதடி இருக்குதா? கலகம் இருக்குதா? கைகலப்பு இருக்குதா? வாக்குவாதம் இருக்குதா? இருக்கே. இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. இது நடக்குது. ஏன் இது நடக்குது? உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது பாருங்க. நம்ம சின்ன குழுவாக சேர்ந்துக்கிறோம், அல்லது தனிப்பட்ட நபர்களா, அல்லது சபைக்குள்ள கோஷ்டி பூசல், நிறையா இருக்குது. மோதல்கள் நிறையா இருக்குது. நீங்கள் பல சபைகளை பார்த்தீங்கன்னா, இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நிறைய முன்னணியில் உள்ள சபைகள் நிறைய கோர்ட் கேஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள கோஷ்டி பூசல் இருக்குது, முட்டல் மோதல் நிறையா இருக்குது, நிறைய நடக்குது. ஒரு சாரார் சபைக்கு ஒரு பூட்டை போட்டுறாங்க, அடுத்த அதுங்க இன்னொரு கோஷ்டி இன்னொரு பூட்டை போட்டுறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். சபை சீல் வைக்கப்படுகிறது. யாரால? கிறிஸ்தவர்களாலேயே சீல் வைக்கப்படுகிறது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ பேர் சொல்ல விரும்பலை. ஆனாலும் நமக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? இதுக்கு இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. எதனால வருது? யுத்தமும் சண்டையும் எதனால வருது? பெரிய ஆராய்ச்சி இல்லை. ஆனால் ஒரு மருத்துவரை போல ஒரு மருத்துவர் எப்படி அறிகுறிகளை வைத்து அல்லது அதற்கு மேலாக சென்று உண்மையான நோயை அடையாளம் காணுகிறார், டயக்னோசிஸ், அடையாளம் காண்பது போல யாக்கோப்பு அற்புதமாய் துல்லியமாய் அதனுடைய உண்மையை சொல்லிவிடுகிறார். வெறும் அறிகுறிகளை மட்டும் சொல்லிக் கொண்டு போகவில்லை, அறிகுறிகளுக்கு பின்னால் சென்று அந்த காரணம், சண்டைகளுடைய முக்கியமான மூல காரணத்தை கண்டுபிடித்து இங்கே எழுதியிருக்கிறார். உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று சொல்லுகிறார். இது ஒரு உண்மையான ரகசியம். இது அநேகருக்கு தட்டுப்பட்டதா என்று தெரியாது. ஏதோ சண்டை எதுக்காக வருதுன்னு இன்னைக்கு உங்களுக்குமே தெரியாது. ஏன் சண்டை போடுறீங்க உங்களுக்கு தெரியாது. நான் சிலரை காமிக்கட்டுமா? அவங்க சொல்லவே மாட்டாங்க சண்டை ஏன் போட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. காயின் ஆபேலை கொலை செய்தான். ஏன் கொலை செய்தான்? ஏன் அவன் மூர்க்கமானான்? ஆண்டவர் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க. பாருங்க எவ்வளவு ரகசியமாக அது எழுதியிருக்குது. புரிகிறதுக்கு ஒருவேளை சிரமமாக இருந்திருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ அவனை போல என்னுடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோடு செய்திருந்தால் உனக்கும் என் பார்வையில் கண்ணியம் உண்டு. நீ நன்மை செய்தால், சரியாக செய்தால், என் வார்த்தையின்படி செய்தால் உனக்கு கண்ணியம் உண்டு.
நீ என் வார்த்தையின்படி செய்யாவிட்டால், நீ திருத்திக் கொள்ளாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். எதற்காக இந்த பலி? இந்த பலி பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆண்டவரிடத்தில் வருந்தி கேட்கின்ற பாவியினுடைய ஒரு பலி இது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை விட மேன்மையான பலியை செலுத்தினார். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் மேன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம். அவன் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு பலி செலுத்தினான். காயின் அப்படி செய்யவில்லை. அவன் கண்ணில் கண்டதை, கைக்கு எட்டுனதை மனசு போனபடி கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று ஒப்பேத்த தான் நினைச்சான். ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அது அவனுக்கு துல்லியமாக தெரிஞ்சது. அவனுடைய முகம் நாடி வேறுபட்டது. அவனுக்குள்ள எரிச்சல் உண்டாயிற்று. தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது பலி செலுத்துகிற பலிபீடத்தின் அண்டையில் வைத்து அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. ஆண்டவர் இப்பொழுது அவனிடத்தில் சாவதானமாய் கேட்கிறார், என் அருமை செல்லமே, எதற்காக உன் முகநாடி வேறுபட்டது? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் என்றால் என்ன? சீக்கிரமாய் உனக்குள்ளே இருக்கக்கூடிய மூர்க்கம், கோபம், கொலைவரி உன்னை மேற்கொள்ள பார்க்கிறது. அதற்கு முன்பதாக நீ சீர்திருத்திக்கொள், நீ அதை அடக்கிக்கொள், சீர்திருத்தப்பார் என்று சொன்னார். அவன் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு தட்டிவிட்டு சென்றவன் சரியான நேரத்திற்காக காத்திருந்தான். தன் தம்பி இடத்தில் பேசினான் என்று வருகிறது. ஆபேலிடத்தில் பேசினான். பேசின பிறகு 2 பேரும் வயல்வெளியில் இருக்கும் பொழுது எதிர்பாராமல் அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். யோசித்து பாருங்க, ஏன் கொலை செஞ்சான்? கொலை செஞ்சதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை இந்த காயின் இடத்துல ஏன் உன் சகோதரனை கொலை செய்தாய் அப்படின்னு கேட்டா அவன் ஏதாவது பேசுனான்னு நினைக்கிறீங்களா? எங்கப்பா உன் சகோதரனை எங்கேன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியாது. ஆடுகளை மேய்க்கிறவனுக்கு வேறொரு காவலாளி இனி தேவையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஓவரா பேசினான், வாயடிச்சான். நீ என்ன செய்தாயின்னு கேட்டாரு. அப்பவும் அவன் பேசல. உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு சொன்ன பிறகும் ஆமா நான் கொலை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கல. உன் சகோதரனுடைய ரத்தத்தை வாங்க ஆயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொன்ன பிறகும் மௌனம் சாதித்தான். உனக்கு 7 பழி சுமரும் என்று சொன்ன பிறகு ஐயோ நீர் போட்ட தண்டனை ரொம்ப பெருசு, கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு கேட்டான். இதுதான் அவன் செஞ்சது. தெய்வ சந்நிதியை விட்டு போவதற்கு தீர்மானித்து. ஏங்க கொலை பண்ண? உண்மையை சொன்னானா? சண்டை போடுறவங்க அல்லது இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணுறவங்க யாராவது உண்மையை சொல்கிறாங்களா? இல்லையே. அவன் என்ன சொல்லுவான்? மிஞ்சி போனா என்ன சொல்லுவான்? ஆண்டவர் என் தம்பியுடைய பலியை அங்கீகரிச்சிட்டாரு, எனக்குள்ளதை அங்கீகரிக்கலை, அப்படித்தான் சொல்லுவோம். அதனால எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் கைதவறி அடித்ததில் செத்து போயிட்டேன், இப்படி வேணா பேசுவான். ஏன் கொலை பண்ணுறான்? சண்டைகள் எதனால வருது? இங்கே தான் அவர் துல்லியமான ஒரு உண்மை எழுதுகிறார். உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்ல. இந்த பயனை நம்ம விட்டு வச்சிருந்தா நம்ம பிழைக்க முடியாது. இவனை க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம். இவனுடைய செயல்கள் என்னை கண்டிக்கிறது, இவனுடைய நீதியான நடக்கை என்னை வேதனைப்படுத்துகிறது, ஏன் இஷ்டத்துக்கு என்னால் நடக்க முடியல, அதனால க்ளோஸ் பண்ணிடுறதா நல்லது. ஏங்க நிறைய பேரை கொலை பண்றாங்க? ஏன் அரசியல்ல நிறைய கொலை நடக்குது? என்ன காரணம்? இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேற முடியாது, நம்ம பிழைக்க முடியாது, நம்ம பிள்ளை முன்னேற முடியாது. க்ளோஸ். என்ன காரணம்? ஆபிரகாமும் லோத்தும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆபிரகாம் எத்தனையோ முறை சொன்னாரு, ஏன்பா சண்டை போடுற, வேண்டாம் விடு, நீயும் நானும் சகோதரன், வேண்டாம் சண்டை வேண்டாம், நமக்குள்ள சண்டை வேண்டாம்,
நம்ம சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வோம் அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலும் இவர் சண்டை போடவே காரணமா இருக்கிறார். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார், கலவரங்களை தூண்டிக்கிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட கேட்ட காரணம் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? ஏன் லோத்து நீ எப்பவுமே சண்டையை கிளறி விடுற? Why you are becoming trouble maker? ஏன் நீ எப்பவும் ஏன் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டு பாருங்க. சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். இன்னொன்று அவருக்கு தெரியுமா? சில நேரம் அவருக்கே தெரியாது. ஆனால் அவருடைய அவயவங்களுக்குள் போர் செய்கிற ஒரு இச்சை இருக்கிறது. போர் செய்கிற ஒரு இச்சை இருக்கிறது. அவருக்குள்ள ஒரு போர் நடக்குது, அவருக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் தான் வெளியில மற்றவர்களிடத்தில் போர்க்களமாக மாறுகிறது. அவர் மற்றவர்களிடத்தில் போராடுறார். நீங்க ஏன் மற்றவங்கள்ட்ட சண்டை போடுறீங்க? உங்க கணவர்கிட்ட, உங்க மனைவி கிட்ட, உங்க பிள்ளைகள்கிட்ட ஏன் கொடூரமா நீங்க நடக்கிறீங்க? உனக்குள்ள ஏதோ போர் நடந்துகிட்டு இருக்குது. போர் செய்கிற இச்சை உனக்குள்ள இருக்கிறது. ஆகவே தான் நீ போர் செய்கிறாய். உன் வீட்டுக்குள்ள அதனால தான் சமாதானம் இல்லை. எப்போ பார்த்தாலும் நீ துன்மார்க்கமான வார்த்தைகளை, கொடூரமான வார்த்தைகளை நீ பேசிட்டே இருக்க. உனக்குள்ள போர் செய்கிற இச்சை இருக்கிறது. தூண்டி தூண்டி விடுறார், தூண்டி தூண்டி விடுறார். அவருடைய உள்ளத்தில் கிடந்தது என்ன தெரியுமா? மகா பெரிய பொருளாசை. பொருளாசை. லோத்துக்கு எங்க சித்தப்பனை மாதிரி வாழ கூடாது. அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு குடிசையை கட்டி அதில் குத்த வச்சுக்கிறாரு. அவர் பாட்டுக்கு அங்கிட்டு போய் ஆண்டவரே ஆண்டவரே எல்லாமே ஆண்டவருங்கிறாரு. எதுவுமே புதுசாக சம்பாதிக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டணுமா, ஒரு இடத்துல குத்த வச்சோமா, நல்ல கிராண்டான ஒரு வாழ்க்கை, நல்ல தோட்டம் துறவு, 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ வேண்டாமா? இதுதான் அவருடைய உள்ளத்தில் கிடக்கக்கூடிய ரகசிய ஆசை. பாருங்க என்ன செஞ்சாரு. அதனால சித்தப்பன் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம இஷ்டம் போல வாழ முடியாது. பிரிஞ்சு போயிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம். பிரிந்து போக நினைக்கிறார்கள். தங்களுடைய சுய இச்சைகளின்படி செய்ய பார்க்கிறவன் பிரிந்து போகிறான். பிரிந்து போயிட்டாங்க. ஒரு நாள் எங்க போறாரு? அந்த சோதோம் கொமோரா பக்கத்துல சோதோம் கொமோரானா புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சிடப்படாது. சோதோம் கொமோரா யார்? அவர்கள் புருஷனும் மனைவியும்னு சொல்லிடாதீங்க. இரட்டை பட்டணம். சரிதானா? சரி, இந்த 2 பட்டணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பட்டணம். இந்த பட்டணத்தில் இன்னைக்கு வரைக்கும் யாருமே குடியேற முடியலைங்க. அங்கே போய் அந்த இடத்த பார்த்தா சும்மா கையில் இப்படி பிச்சா அந்த மண் உதிருது. கல்லாக தான் இருக்குது, ஆனால் தொட்டா பவுடராக போகுது. எப்படிங்க வீடு கட்ட முடியும்? எவ்வளோ தோண்டினாலும் அப்படி தான் இருக்கு. ஸ்திரமான ஒரு பகுதி பூமியில் இல்லை. வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் தேவன் வருஷிக்க செய்து எரித்து போட்டார். இன்றைக்கு வரைக்கும் சோதோம் கொமோரா உலகத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ சேர்த்தது, சம்பாதிச்சது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். கட்டுனது எல்லாமே அழிந்து போகும். பாவம் தூத்துக்குடியில் பாருங்க, எல்லாமே குப்பை மேடாக இருக்கிறது. எல்லாம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, எலக்ட்ரானிக் பொருட்கள் எலக்ட்ரானிக் குப்பைகளாக மாறிவிட்டது. ஒரு நொடியில், ஒரு இரவில் ஏற்பட்டது தான். எல்லாம் குப்பைகளாக போச்சு. நம்ம லோத்துக்கு வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும், ஆடம்பரமான வீடு வேணும், நல்ல கீழே எல்லாம் நல்ல இட்டாலியன் மார்பிள் போடணும், நிறையா ஆம்பியமாக வாழணும், மற்றவங்க மதிக்கிற மாதிரி நடக்கணும், பிள்ளைகளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கிராண்டாக நல்ல கல்யாணங்களை நடத்தணும், விளம்பரங்கள் பெருசாக இருக்கணும், பலர் பிரமுகர்களை கூப்பிடணும், அவங்க கூடலாம் பழகணும். இதுதாங்க ரகசிய இச்சை. இதுதான் உள்ளுக்குள்ளே கிடந்து போராடிட்டு கிடக்கும்போது சண்டை வருமா வராதா? ஆனால் அதை அவர் வெளியில் சொன்னாரா? எனக்குள்ளே இந்த மாதிரி, ஏன் சித்தப்பா எனக்குள்ளே இப்படியெல்லாம் ஆசை இருக்குது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா?
நம்ம சொல்லவே மாட்டோம். நமக்குள் ரகசிய இச்சைகள் மோதி கொண்டிருக்கின்றன. ஆகவே தான் நீங்கள் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் மனைவிட்ட சண்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னு யோசித்து பாருங்கள். உன் புருஷன்கிட்ட சும்மா காரணம் இல்லாமல் ஏன் சண்டை போடுற? எப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுறிய. இதுவரைக்கும் முழுசா நீ எரிஞ்சு தொலைஞ்சா பரவாயில்லையே, ஏன் இப்படி கொல்லிக்கட்டையா நிற்கிற? யோசித்து பாரு. உனக்குள்ள ரகசியங்கள் இருக்கிறது. அது வேதம் துல்லியமாக எடுத்து சொல்லுகிறது. உனக்குள்ள இருக்கிற வியாதி இதுதான். இந்த வியாதிக்கு நீ என்னையா ஏதாவது செய்றியா, இல்லை மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கிறியா? ஒரு அப்பனுக்கு 2 பையங்க இருந்தாங்க. மூத்தவன் இளையவன் அப்படி தானே இருப்பாங்க. ரெட்டை பிள்ளைகள் எப்பமாவது தானே. மூத்தவன் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா பேச்சை கேட்டு அவர் பாட்டுக்கு வயலுக்கு போகிறாரு வர்றாரு. அப்பா வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறார். எப்போ இதெல்லாம் செஞ்சியா? வாக்கியம் எடுத்து விட்டாச்சா? எல்லாம் களை எடுத்து விட்டாச்சா? பூசா நட்டாச்சா? எல்லாம் செய்கிறார். எல்லாம் கரெக்டாக செய்கிறார். இளைய மகன் அப்படி இல்லை. கொஞ்சம் உலகத்தை தெரிஞ்சவர். வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை. அம்மா வச்ச பருப்பு குழம்பு பிடிக்காது, ரசம் வச்சா பிடிக்காது, பிரியாணி செஞ்சால் பிடிக்காது, இட்லி செஞ்சால் பிடிக்காது, பணியாரம் செஞ்சால் பிடிக்காது, இடியாப்பம் செஞ்சால் பிடிக்காது, உப்புமா கண்ணா பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. ஏன் தெரியுமா? அவருக்கு காரணம் சொன்னாரா? காரணம் சொல்லுவாரா? இல்லை. உள்ளுக்குள்ளே கிடக்கக்கூடிய ரகசிய இச்சை. ரகசிய இச்சை. ஒரே சண்டை போட்டே இருக்காரு வீட்டில். அப்பா பார்த்தா சண்டை போடுறாரு, அம்மா பார்த்தா சண்டை போடுறாரு, வீட்டுக்குள்ள அண்ணனை பார்த்தா சண்டை போடுறாரு, எல்லாத்துக்கும் எரிஞ்செறிஞ்சு விடுறாரு, எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் கோவப்படுறாரு. ஏன்? என்னப்பா காரணம் தெரியாது. எனக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை? உனக்குள் ரகசியமாய் போர் செய்கிற இச்சை இருக்கிறது. என்ன தெரியுமா இச்சை? அப்பனுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். அப்பன் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தா நம்ம இன்பத்தை அனுபவிக்க முடியாது. குடி, என் சொத்தை கொடு, என் சொத்தை எனக்கு கொடு. இவன் எங்கே சொத்து சேர்த்தான்? இவன் என்னைக்கு சம்பாதிச்சான்? அப்பனுக்குள்ளதை எப்படி உரிமை பாராட்டுறான் பாருங்க. அப்பனுக்கு அப்பனுடையதை எப்படி வேணாலும் செய்கிறதுக்கு அப்பனுக்கு உரிமை இருக்கு. ஆனால் இவன் கேட்குறான், எனக்கு கொடு, ஏன் சொத்தைன்னு கேட்குறான். அந்த தகப்பன் ஒரு நல்ல தகப்பன் இல்லை. ஒன்றும் பேசலை. ரொம்ப நாள் சொல்லி பார்த்தான் வேண்டான்னு, வழியே இல்லை. பிரித்து கொடுத்துட்டான். பிரித்து கொடுத்ததை சூட்கேஸில் அடைச்சான், பணமாக மாற்றினான், தூர தேசத்துக்கு போயிட்டான். பாருங்கள், இதுதாங்க இச்சை. இப்போ போய் மனம் போல வாழ்ந்தான். அவனுக்கு எப்படி ஆசை? மனம் போல வாழணும். போலே சொல்ல வேண்டியதானே, ஏன்டா பருப்பு குழம்பு பிடிக்கல? எனக்கு மனம் போல் நான் போய் நிறைய பிரியாணி கடையில் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, அதனால தான் நீ வைக்கிற பருப்பு குழம்பு எனக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு சொன்னானா? சொல்ல மாட்டான். நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. யாருமே சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உனக்குள்ள ரகசியமான போர் செய்கிற இச்சைகள் இருக்கிறது. உனக்கு உன் மனம் போல சுற்றி தெரியணும். உன் மனம் போன போக்கில் தான் நீ வாழணும். உனக்கு நிறைய உலகத்தில் உள்ள அபிலாசைகள், ஆசைகளை அனுபவிக்கணும். உனக்கு குடிக்கணும், உனக்கு வெறிக்கணும், உனக்கு ஒழுக்கக்கேடா நடக்கணும், உன் இஷ்டம் போல தெரியணும், உன்னை இஷ்டம் போல விட்டுறணும். விட்டுட்டா அதுக்காக நீ துடிச்சுக்கிட்டு சண்டை போட்டே இருக்கு. விட்டுட்டார் அவரு. நல்ல தகப்பன். நல்ல தகப்பன் சில நேரம் விட்டுடுறார். நல்ல தகப்பனே விட்டுடுறாருங்க. கெட்ட குமாரனை என்ன பண்றது? விட்டுட்டார். போனான், கெட்டான், சீரழிஞ்சான், குட்டிச்சோராயிட்டான், கழுத தேஞ்சு கட்டரும்பா போச்சு. அப்புறம் வந்தான், அந்த பன்னி நாற்றத்தோடு அவர் அணைச்சிக்கிட்டார். அவனுக்கு முன்பு இருந்ததை விட அதிக கண்ணியமும் மரியாதையும் கொடுத்து மன்னிப்பினுடைய மேன்மையை பார்த்தீங்களா? மனம் விட்டு ஒருத்தன் மன்னிப்பு கேட்டுட்டா அதனுடைய மேன்மை எவ்வளோ பெருசு, எவ்வளோ அற்புதம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவருங்க. எவ்வளோ அவருக்கு துரோகம் பண்ணால் கூட மனம் விட்டு உண்மையாய் அவரிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய கண்ணியமும் மாட்சிமையும் மேன்மையும் எவ்வளோ அற்புதம், ஆச்சரியமா இருக்கு. முந்தி இருந்த போது கூட அதை விட அதிகமான மேன்மை, அதிகமான கண்ணியம். கைக்கு மோதிரம், காலுக்கு செருப்பு, உயர்ந்த வஸ்திரம், பெரிய விழா. அவன் காணாமற் போனவன் திரும்ப வந்துட்டான்.
மரித்து போனான், திரும்பவும் உயிரோட வந்திருக்கிறான். கோராகுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். கோராகு இவர் யாருன்னு நினைக்கிறீங்க? லேவி அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஆராதனை செய்யக்கூடிய, ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய அந்த வகையறாவை சேர்ந்தவர், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆரோன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர், மோசே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவருங்க. லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆண்டவர் இந்த மோசையை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டுட்டு வர்றார். கொண்டுட்டு வந்து 40 வருஷம் வனாந்தரத்தில் ஜனங்களை பசி பட்டினி இல்லாமல் அற்புதமாக பாதுகாக்கிறார். ஒரு மரம் கூட இல்லைல்ல அந்த இடத்துல. ஆண்டவரே அவர்களுக்கு நிழலாக இருந்தார். பகலிலே மேகஸ்தம்பமாய், ஒரு வெளிச்சம் இல்லை. ஆண்டவரே இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை அற்புதமாய் வழி நடத்தினார். இவங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா? அந்த ஆசையை தான் சொல்லலை. சொல்லாமல் மோசேக்கு விரோதமாய், இந்த ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கோராகு, தாத்தான், அபிராம் அப்படின்னு சொல்லி இன்னும் பல கோத்திரத்தை சேர்ந்தவங்களை. கோராகு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். மற்ற கோத்திரத்தில் உள்ளவங்களை எல்லாம் தனக்கு ஆதரவாளர்களாக சேர்த்தார். சேர்த்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார். அந்த கட்சியில் டெய்லி கோஷம் எழுப்புறது. என்ன கோஷம்? போராடுவோம் போராடுவோம், மோசேக்கு எதிராய் போராடுவோம், போராடுவோம் போராடுவோம், ஆரோனுக்கு எதிராய் போராடுவோம், ஒழிக ஒழிக மோசே ஒழிக, ஒழிக ஒழிக ஆரோன் ஒழிக. ஏன் மைக்கு வச்சு பேசுறது? அருமையான தோழர்களே, அப்படி பேசவா? என்ன பேசுறாருன்னு தெரியுமா? இவர் ரொம்ப தன்னை உயர்த்துறாரு. நம்மளை என்ன சொன்னாரு? உங்களை பாலுந்தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போயின்னு சொன்னார். கொண்டு போனாரா? மக்களே நீங்கள் சொல்லுங்கள், கொண்டு போனாரா? கொண்டு போனாரா? இல்லை. அவங்க கோஷம், இல்லை இல்லை, கொண்டு போகவில்லை. உங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி தர்றேன்னு சொன்னார், தந்தாரா? இல்லை. ஓட்டு யாருக்கு போடுவீர்கள்? பயங்கரமான ரகளைங்க, ரகளை பெருசாயிடுச்சு. பெரிய கூட்டமாக சேர்ந்துட்டான். மோசே ஆண்டவர்கிட்ட விழுந்து மன்றாடி அழுதார். அது பிறகு என்ன நடந்துச்சு? கூப்பிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த பகுதியை பார்க்குறீங்களா? 16வது அதிகாரம் எண்ணாகமத்தின் புஸ்தகம். ஒரு சில வார்த்தைகளை நம்ம லேசாக கவனிச்சா நல்லா இருக்குமே. எண்ணாகமம் 16 3வது வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். யாரு? மோசேயும் ஆரோனும் மிஞ்சி போகிறாங்களாம். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று மோசேயை பார்த்து கேட்டார். எப்ப பார்த்தாலும் நீ தான் பிரசிடண்டா இருக்கிற, எங்களுக்கெல்லாம் நீ கொடுக்க மாட்டேங்கிற. நான் ஏன் எங்கள் ஆட்கள் மற்றவங்க பிரசிடண்ட் ஆகக்கூடாதா? இன்னொருத்தர் இவர் ஆசாரியனாக இருக்கக்கூடாதா? அதனால டவுன் டவுன், ஒழிக ஒழிக எல்லாம் சொல்கிறேன். மோசே அதை கேட்டபோது முகங்கொப்புற விழுந்தான். ஆண்டோடைய சமூகத்தில் அழுதார். ஆண்டோட்ட கேட்டார். பின்பு ஆண்டோட்டத்தில் அவர் மோசே என்ன சொன்னார் பாருங்க. 9வது வசனம். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையில் சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், அவர் உன்னையும் உன்னோடு கூட உள்ள லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமாக இருக்குமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? ஏங்க இவங்கெல்லாம் லேவியர் கூட்டம், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு நிறையா ஆண்டவருடைய சமூகத்தை சேர்ந்து பணியாற்றுறதுக்கு அற்புதமான வாய்ப்பு. பலி செலுத்துறதுல, ஆலய சுத்திகரிப்பில், அந்த பனிமுட்டுகளை எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறதுல, ஆராதனை ஒழுங்குகளை கவனிக்கிறதுல, பாடல்கள் நடத்துறதுல, கூட்டங்கள் வரும்பொழுது, பண்டிகைகள் வரும்பொழுது முக்கியமான வேலைகளை எல்லாம் சேர்த்து செய்வதற்கு
தேவனுடைய ஜனங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இவங்களுக்கு. ஆனால் இதில் அவங்களுக்கு திருப்தி கிடையாது. என்ன வேணும்? ஆசாரியனாக மாறணும் அப்படின்னு ஆசை. அதனால தான் ஒளிக ஒளிக ஒளிகன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. 15வது வசனம், அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கை அங்கீகரிக்காதிருப்பீராக. தனியாக அவங்க கட்சியை ஆரம்பித்து நல்ல ஜெயன்னு நடத்திட்டு போகிறாங்க. தனியாக அவங்க பலிபீடம் கட்டிட்டாங்க, அவங்க தனியாக ஆராதனை பண்ணுறாங்க. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாக எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவும் இல்லை. பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளை கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்துருங்கள் என்றார். எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 24வது வசனம், கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள். இந்த கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுக்குள்ள போர் செய்கிற ஒரு பெரிய அவங்க அவயவங்களுக்குள்ள போர் செய்கிற இச்சை. என்னங்க இந்த இச்சை? என்ன போர் நடக்குது? நாங்களும் தலைவர்களாகணும், நாங்களும் பெரியவங்களா தெரியணும், நாங்களும் பிரபலமாகணும், எங்களுக்கும் பொசிஷன் வேணும். உங்களுக்கு புரியுதுங்களா? என்னென்னமோ ஆசை போட்டு உள்ளுக்குள்ள அலமோதுது, போராடுது. இதை வெளியே சொல்ல முடியலை. என்ன ஒரு தலைவனை மாற்றுங்க அப்படின்னு நேரடியாக கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள கிடக்கிற இந்த இந்த இச்சை ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிற நிலையில் எவ்வளோ திருப்தியாக இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் மேலே பெரிய ஆளாக தெரியணும், பெரிய பொசிஷனில் இருக்கணும். இப்படி ஒரு ஆசை, சண்டை நடந்தது உங்களுக்கு தெரியும். தாத்தான் அபிராம் கோராகு அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் நிற்கும் போது பூமி தன் வாயை பிளந்து அவர்களை அப்படி உயிரோடையே விழுங்கி போட்டது. எல்லாம் மரித்து போனார்கள். சாதாரணமாக எல்லாரும் சாகிற மாதிரி அவங்க சாகலை. வித்தியாசமான ஒரு சாவு. பூமி வாயை பிளந்து அவர்களை அப்படியே விழுங்கி. நம்ம ஏன் போராடுறோம்? ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதா இல்லைங்களா? ரகசியம் இருக்கு இல்லை? எலிசா கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், ஏயாசி. அவன் பார்க்குறான், பொன்னு வெள்ளி நிறைய பளபளப்பான துணிகள் ஆடைகள் நிறைய கொண்டு வந்து நாகமான் காணிக்கையாக வைக்கிறாரு. ஐயா கண்ணால் பார்க்க கூட உருப்பலை, அங்கேயே வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, நீ திரும்பி போப்பா, உன் ஊரில் போய் நீ ஆண்டவருக்கு சாட்சியார். ஓ குஷ்டரோகம் உனக்கு சோபாயிடுச்சுல்ல, போ 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 போ, ஒன்றையும் கொண்டு வராத. நீ கொண்டு போய் கொடுக்க வேண்டியதை யாருக்கோ கொடு, ஒன்றும் வேண்டாம், போ, நீ சாட்சியார் ஊரில் போயின்னு சொல்ற. இதை பக்கத்தில் நின்று பார்த்த இந்த கேயாசி விளங்காதவன் குடிசையில் குத்த வச்சிட்ருக்கு. ஏதாவது ஒரு நல்ல வீடை கட்டின மாதிரி இல்லை, மழை பெஞ்சா ஒழுகுது. இது மட்டுமா? அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, பைபிள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு உருப்படியாக கஞ்சி கொடுக்க முடியலை. அவங்க பசி சும்மா கண்ணை கட்டிருச்சு. போய் ஏதாவது பிடிக்கிட்டு வரலாம்னா கொமட்டிக்காயை பிடிங்கிட்டு வந்து பாருங்க, பசியினுடைய கொடுமையில் அதை கூழாக காய்ச்சி அதை குடிக்க போகும்போது தான் தெரியுது, வாயெல்லாம் கசப்பு. ஐயோ, பெரிய விஷமான காயெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டோம். இந்த நிலைங்க. ஒரு உருப்படியாக கத்தி கிடையாது, வெட்டருவா கிடையாது, ஒரு கோடாரி கிடையாது. அது கூட ஓசிக்கு வாங்கிட்டு வந்து அடுத்த வீடுகளில் போய் ஓசி வாங்கிட்டு வந்து கம்பு தடியை வெட்டி எப்படியெல்லாமோ குச்சிகளை கண்ணாபுண்ணான்னு வச்சு அதுக்குள்ளே குத்த வச்சிட்ருக்காங்க. இவங்க வீட்டார் இவங்களை நம்பி இருக்கிறாங்க. இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவர் ஏஜ் வரம்பே வைக்கலை, வயசு வரம்பே வைக்கலை, எவன் வேணாலும் வாங்கிட்டார். அதில் 80 வயசுக்காரனும் 50 வயசுக்காரனும் 40 வயசுக்காரனும் கல்யாணமாகி 10 பிள்ளைகள் இருக்கிறவனும் நானும் ஐயா நான் பைபிள் படிக்க வர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். இவனை நம்பித்தான் அவன் வீடு இருக்குது. அவங்க அங்கேருந்து கேட்குறது லெட்டர் எழுதி, பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை சாப்பிட, ஏதாவது இந்த கடையில் வாங்கி சாப்பிடுங்க, நான் வந்தோடனே கொடுத்துட்றேன்னு இவர் இங்கேருந்து மறுபடி பதில் எழுதுறது. கொடுத்தா தானே கடன் 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 எல்லாருக்கும். இந்த ஐயாவை நம்பி வந்ததுக்கு ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லைங்க என்னைக்காவது.
ஆண்டவர் இப்படியேவா போட்டிருப்பாரு. என்னாலும் வந்தது பாருங்க, அற்புதமான வாய்ப்பு. ஒரு பெரிய படை தளபதி, சீரிய தேசத்தினுடைய படை தளபதி வர்றான். அப்படியே பெட்டி பெட்டியாக கொட்டுறான். தங்கம், வெள்ளி, அப்பா மாற்று வஸ்திரங்கள். ஐயா ஒன்றுமே வேண்டாம்ங்கிறார். உழைக்க தெரியாது சொட்டையன். இதனால தான் ஐயா உன் மண்டையில் முடியே இல்லை. நீ இப்படி யோசிக்கிறதுனால தான் எல்லா முடியும் போச்சு. இப்படியே இருந்தால் நாங்களும் அவுட்டு, உன்னையும் மூட வேண்டியதான் நாங்களும் அவுட். அவன் நினச்சான் போய் ரகசியமாக போய் இன்னொரு வழியாக ஓடி போய், ஐயா உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் சரிதாங்க, நீங்கள் இப்படி போனீங்களா, இந்த வழியா 4 பேர் இப்போ தான் வந்துட்டாங்க. வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு பிஸ்கட்டு கூட இல்லை. ஐயா உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவை ஐயோ கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி பெட்டி பெட்டியா எல்லாத்தையும் திருப்பிட்டான். அப்படியே வந்தால் பாருங்கள், ஒரு தோட்டம் பக்கத்தில் வந்துச்சு. இங்கேயே வச்சிடச்சோ, இங்கே வைங்க, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் ஐயா முன்னாடி வந்துட்டான். எங்கே இருந்திருப்பா வர்ற? நான் இங்கே உங்களுக்கு சுடுதண்ணி வைக்கலாம்னு போனேன், தண்ணி வரல, பைப்பு இல்லையே. நமக்கு பைப்பாக இருக்குது. நான் அங்கே போயிட்டு வந்தா தண்ணியே இல்லை, அங்கே தண்ணி இல்லை. அதனால் சும்மாவே வந்துட்டேன். அவர் கேட்டார், பாருங்க இவனுக்குள்ளே ஏங்க இதெல்லாம் செய்கிறான், ஏன் இதை செய்கிறான்? அவனுக்குள்ளே ஒரு இச்சை போர் செய்தா இல்லையா? ஒரு பொருளாசை, ஒரு பண ஆசை, அதுக்குள்ளே போராடிட்டு இருக்கு. எத்தனை நாளா எத்தனை பேர்கிட்ட இவர் வேண்டாம் வேண்டாங்கிறாரு. இந்த மாதிரி என்னைக்கு தான் நம்ம பொழைக்கிறது, என்னைக்கு தான் நம்ம வீடு கட்டுறது, என்னைக்கு தான் கடன் அடைக்கிறது? இப்படியே எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்னு சொன்னால் பொழைக்க முடியுமா? அப்போ நம்ம விவரமாக இருக்கணும். விவரமானவர் இவர். அதனால தான் என்ன சொன்னார் தெரியுமா? நாகமானுக்கு வந்த குஷ்டம் உனக்கும் உன் சந்ததியிலையும் ஒரு நாளும் தீராதுன்னு சொன்னார். நாகமானுடைய சந்ததி இப்போ இருக்குதான்னு தெரியலை, இருந்தால் அதில் குஷ்டரோகிகள் இருப்பாங்க. அது ஒரு பரம்பரை சாபம். ஒரு ஊழியக்காரர் விட்டது, அவர் ஆண்டவருடைய ஆவியினால தான் விட்டார். என்ன சங்கடம் இல்லை? எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி நம்ம உள்ளுக்குள்ள போர் செஞ்சுக்கிட்டு, நமக்குள்ள போர் செய்கிற ஒரு ஆவி இல்லை, ஒரு இச்சை இல்லை. இச்சைன்னா என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆசைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலவிதமான இச்சைகள் நமக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறீங்க உங்க பெற்றோர்கள்ட்ட? ஆம்பளை பையங்க எப்படி நடந்துக்கிறீங்க? எங்கேயோ ஒரு ரகசிய காதல் வந்துடும், வீட்டுக்குள்ள உடனே வேற மாதிரி நடப்பாங்க. எல்லாத்துக்கும் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, எப்போ பார்த்தாலும் கோவப்படுவாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. எதையும் நல்ல விதமாக பேச முடியாது, எதையும் சரியாட்டு சொல்லி கொடுக்க முடியாது. குளிக்கலையானா எனக்கு தெரியாது, நீ சொல்ல வேண்டியதில்லை. இது என்ன இப்படி இந்த பிள்ளை மாறிடுச்சு திடீர்னு? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு, போன வாரம் வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்துச்சு, அப்பா அப்பான்னு கொஞ்சிக்கிட்டு அலைஞ்சிச்சு, இப்போ என்னடா இப்படி அப்படின்னு பார்த்தா அதன் வேறொரு பக்கத்தில் ஒரு ரசனை வந்துருச்சு. அவனை பார்க்குறது, அவன் பின்னாடி சாயங்காலம் ஆனால் கொஞ்சம் சுற்றலாமா, இல்லை அவனை ரகசியமாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா? என்னதான் செய்யறது? அப்பா அம்மா டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடவோட யாரும் இல்லை. ஏன் உனக்கு இந்த திமிரு வந்துச்சுன்னு யோசித்து பாரு. உன்னுடைய இருதயத்துக்குள்ள, உன் மனசுக்குள்ள, உன் அவயவங்களுக்குள்ள போர் செய்கிற இச்சைகள் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கு வேதம். அதனால தான் நீ இப்படி நடக்கிற, அதனால தான் திமிர் பண்ணுற, அதனால தான் எல்லா திருட்டுத்தனமும் உனக்குள்ளே நடக்குது, அதனால தான் நீ ஒழிக்கிற, அதனால தான் நீ மறைக்கிற, அதனால தான் நீ அதை தெரிஞ்சுக்கிட விரும்ப, யாரும் தெரிஞ்சுக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிற. வெளிப்படையாக சொல்லிப்பாரு. உன் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா இருக்குதா? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இவ்விதமான இச்சைகளை கொல்லாத வரைக்கும் நீ நல்ல கிறிஸ்தவளா வாழவே முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கலாத்தியர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அருமையான கியூர்.
உங்களுக்கு டயக்னோஸ் சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல, இதுதான் வியாதின்னு சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல வேதம், இந்த வியாதியிலிருந்து விடுதலைக்கு அற்புதமான மருந்தும் சொல்லுகிறது. மருந்து என்ன? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாமிசம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட திறந்த மனசோட, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு காதல் வந்துருச்சு இந்த ஒரு பையன் மேல, இந்த பிள்ளை மேல. காதல் பையனும் பிள்ளையும் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. கல்யாணமானவங்க எல்லாம் காதல் பண்ண முடியும். காதல் 90 வயசு 100 வயசுலையும் காதல் வரும். காதல் எப்போ வேணுமானாலும் பண்ணலாம். காதல் ஒரு பாவம். வேதம் காதலை ஒருபோதும் எங்கேயும் ஆதரிக்கவே இல்லை. சின்ன வயசுலேயே பொது ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகள் காதலிப்பார்கள். காதலிக்கிற எல்லா பிள்ளைகளும் பொது ஒழுக்கம் அற்றவர்கள். அவ்வளவுதான். அவங்கள்ட்ட பொது ஒழுக்கம் இல்லை. இந்த காதலிக்கிறவர்கள் கல்யாணமான பின்பும் காதலிப்பார்கள், கல்யாணமான பிறகும் காதலிப்பார்கள். ஆகவே காதல் செய்து கல்யாணம் செய்தவர்களுக்கெல்லாம் சந்தேகம் பெருகிக்கொண்டே இருக்கும், மாறவே மாறாது. ஏன்னா நீங்கள் காதலிக்கும் போது எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டீங்கிறது 2 பேருக்குமே தெரியும். அந்த 2 பேருக்கும் புதுசாக சந்தேகம் வரும். இவர் இப்படியெல்லாம் போட்டவர் இதே மாதிரி இனி நடக்க மாட்டார், இனி நடக்க மாட்டான்னு எப்படி தெரியும்? அங்கே தான் சந்தேகம். அதனால்தான் காதலித்து கல்யாணம் செய்கிறவருடைய கல்யாண வாழ்க்கை அதிகம் சதவீதம் 80% நீடிப்பதில். விவாகம் யாவருக்குள்ளும் காணமுள்ளது. திட்டமிட்டு பெற்றோர்களால் ஒழுங்குபடுத்தப்படுகிற அதுதான் விவாகம். அது கண்ணியமானது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. விவாக மஞ்சம் இருப்பதாக தேவன் வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் நியாயம் தீர்ப்பார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு காதுக்கு வலியா இருந்தா வராம விட்டுரு. நீ வராம விட்டுரு. உன் இடத்துல வேற யாராவது வந்து உட்கார்ந்து கேட்பாங்க நல்ல வார்த்தைகள். ஏன் சும்மா வந்து இப்படியே காதலிச்சுக்கிட்டே இருக்கிற? ஏன் உங்க வீட்டுக்குள்ள குடும்பத்தில் இவ்வளவு அசுத்தமான காரியங்களை செய்றீங்க? இவ்வளவு வசனத்தை கேட்ட பிறகு தெரிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள்னு ஆண்டவர் சொல்லலையா? ஏன் நீ அதிகமான கோபத்துக்கு ஆளாகணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. கியூர் என்ன? இதுக்கு என்ன மருந்து? என்ன? எப்படி விடுதலை ஆகிறது? 6வது அதிகாரம் ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை, உன் கண்ணை, உன் காதை, உன் மனசை, உன் இதயத்தை, உன் கையை, உன் காலை, உன் செல்போனை, உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். கமிட். உன் சரீரத்தை, உன் கையை, உன் கண்ணை, உன் காதை, காதலுக்கு வருது பாருங்க, பொருளாசை வருது பாருங்க, பெரிய ஆளாகணும்னு ஆசை வருது பாருங்க, நமக்கு நிறைய சேர்க்கணும்னு ஆசை வருது பாருங்க, அடுத்தவங்களுக்குள்ளதை அபகரிக்கணுங்கிற ஆசை வருது பாருங்க. நமக்குள்ளது போக இதையும் சேர்த்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா, வேலி அடைச்சிக்கிட்டோம்னா அதுவும் நல்லதுன்னு நினைக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு உன் அவயவங்களை. இதுக்குள்ள போர் செய்கிற பல இச்சைகள் இருக்கு. தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். 19வது அதிகாரம் இன்னும் 19வது வசனம், உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல உன் வாயை பீடி புகைக்க, புகையில போட, பொடி போட, சாராயம் குடிக்க, செல்லில் அசுத்தமானதை பார்க்க, ரிமோட்டை எடுத்து வச்சு டிவியில் பார்க்க, உன் கையை நீ விருப்பத்தோடு பயன்படுத்தின, உன் வாயை பயன்படுத்தின, உன் கண்ணை பயன்படுத்தின, உன் காதை பயன்படுத்தின, உன் காலை பயன்படுத்தின, எல்லாத்தையும் பயன்படுத்தின அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும்
இஷ்டம் போல நீ ஒப்பு கொடுத்த, அடிமையா விட்டுட்ட. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். நீ தான் கொடுக்கணும். இப்போ ஆண்டவர் உன்ட்ட வந்து பிடுங்க போறதில்லை. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. நீ 2 கண்ணோட நரகத்துக்கு போறதை விட ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு போறது உனக்கு நலமாயிருக்கும். அது எது உன்னை கெடுக்குதுன்னு பாரு. அந்த ரகசிய உறவு, அந்த ரகசிய காரியங்கள், அந்த ரகசிய சிந்தனை. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லு, ஆண்டவரே இப்படி நான் இருக்கேன், இது என் ரகசிய வாழ்க்கை இவ்வளவு அலங்கோலமா இருக்குது, அசுத்தமா இருக்குது. வெளியில தான் வேஷம், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே காரியங்களை செய்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். ஆகவே சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். நாம் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினதை எல்லாம் செய்தோம். இங்கே எழுதியிருக்குது கொலோசேயர்கள் நிறுவம், கொலோசேயரில் 3வது அதிகாரம். ஆகையால் விபச்சாரம், 5வது வசனம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இதெல்லாம் ஒரு காலம் நம்ம செஞ்சோம். இதுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருந்தோம். தீத்து 3:3 எழுதியிருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் அடிமையா இருந்தோம். ஆனா இப்போ அப்படி அல்ல. நாம் தேவனுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவின் அவயவம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறது என்று அறியீர்களா? மெம்பர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்கள் நீங்கள். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன், வேசினா என்னங்க? வேசினா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி நடத்துறது விபச்சாரம், கல்யாணத்துக்கு பின்னாடி செய்கிறது விபச்சாரம், கல்யாணத்துக்கு முன்னாடி செய்கிறது வேசித்தனம். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம நடத்ததை எல்லாம் அவருடைய கண்கள் பார்க்கிறது. நீ உட்கார்ந்தா அவருக்கு தெரியும், நீ நடந்தா அவருக்கு தெரியும், நீ படுத்திருந்தா அவருக்கு தெரியும், நீ எழுந்திருந்தா அவருக்கு தெரியும். சொல்லியிருக்கா இல்லையா? அவர் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீ யாரை ஏமாத்துற? உங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்துற, ஊரை ஏமாத்துற, புருஷனை ஏமாத்துற, பொண்டாட்டி ஏமாத்துற, பெற்றோரை ஏமாத்துறன்னு நீ நினைக்கிற. தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வருவார். தெளியிருக்குது. அப்படி இசைந்திருக்கிறவன் அவனுடனே ஒரே ஆவியாய் இசைந்திருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? நிறைய ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஏறுவதுக்கு ஒரு ஆசை, அடுத்தவன் மனைவியை எடுத்துக்கணும்னு, அடுத்தவன் மனைவி மேலே காதல், சைட் அடித்தான், அவன் மனைவியை ரகசியமாக எடுத்துக்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டார். பவர் இருந்துச்சு, அரசியல் பலம் இருந்துச்சு, இராணுவ பலம் இருந்துச்சு, எடுத்துட்டாரு. ஆனால் ஒருத்தன் போய் சொன்னா, நீ செஞ்சது தப்பு, செய்யக்கூடாது. யோவான் ஸ்நானன், நீ செய்தது துரோகம், உன் சகோதரனுடைய மனைவியை நீ உனக்கு அபகரித்து கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? யூதாசுக்கு ஆசை பாருங்க, பணத்தின் மீது ஆசை. ரகசியமாய் போய் இயேசுவினுடைய உயிருக்கு விலை பேசினான். எப்போ சரியான சந்தர்ப்பம் வரும் என்று அவன் காத்து கொண்டிருந்தான். கச்சிதமாக அமைஞ்சு போச்சு. பண்டிகை வந்தது. பண்டிகை கூட்டத்தில் என்ன செய்யணுமோ செய்திடலான்னு சொல்லி அவர் தனியாக எங்கே போய் ஜெபம் பண்ணுவார்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் காட்டி கொடுத்தான் முத்தத்தினால.
ஒன்றுமே தெரியாத மாதிரி அவன் செஞ்சான். இயேசுவுக்கு தெரியாதுன்னு நினச்சான். இயேசு ஆனால் பேசிட்டார். முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்குறாயின்னு வெளிச்சமாக போட்டார். பளிச்சு. அவனுக்கு அதுவே பெரிய பேரிடி. நினைக்காது சும்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்துடலான்னு நினச்சான். எசேக்கியான்னு ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு முதுகில் கட்டி வந்துருந்துச்சு. அப்புறம் அவன் சாக போகிற நிலைமை. பிறகு ஆண்டவர் அவனை சோமாக்கினார். சோமான பிறகு நிறைய பேர் வந்து, பரவாயில்லையப்பா, கொரோனாவிலேருந்து உன்னை அற்புதமாக நீ சோம்பெற்ற, நீ கும்பிட்ட சாமி தான் உன்னை காப்பாற்றுச்சின்னு சொல்கிறதுக்கு வந்தவங்களுக்கு 2 பிஸ்கட்டை வைக்கணும், 2 மிச்சரை வைக்கணும், 2 மைசூர் பாக்கு வைக்கணும், அப்புறம் ஒரு காஃபியை வைக்கணும். அப்புறம் என்ன செஞ்சிடணும்? டாட்டான்னு சொல்லி அனுப்புறது தானே நல்லது. ஆனால் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அடுத்த நாட்டிலேருந்து பெரிய கண்ணியமான அவங்களுடைய பெரிய பெரிய படை தளபதிகள் வந்தாங்க. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ரகசிய அறைகளெல்லாம் காமிச்சார். பொண்ணு எவ்வளோ இருக்குது? யாராவது சொல்லுவாங்களா ரகசியத்தை? பொண்ணு எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, எங்கெல்லாம் அணுகுண்டு சேர்த்து வச்சுருக்கிறேன், எங்கெல்லாம் எவ்வளோ ஆயுதம் இருக்குது, என் பலத்தை பாரு, என்ன பாரு, நான் யார் தெரியுமான்னு காமிச்சது தான் வம்பு. அவன் போய் சேர்ந்தும் வெளியில் போயும் போகாதவன் ஏசாயா தீர்க்கதரிசி வந்தார். எதை காமிச்சேன்னு கேட்டார். வந்தது யார்? எதை காமிச்ச? ஏண்டா உன் தாத்தா வீட்டு சொத்தா காமிச்சது? உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா? யார் வச்சது? இது தேசம் யாருக்குள்ளது? மக்கள் யாருக்குள்ளது? உன்னை யார் வச்சது ராஜாவா? நீ யார் இதெல்லாம் காமிக்க? உன் பிள்ளைகள் பாபிலோனில் போய் சும்மா சாப்பாட்டுக்கு பிச்சை எடுப்பாங்க. உன் பிள்ளைகள் சிலருக்கு வழியே இல்லாமல் சோறு கூட கிடைக்காம அங்கே சாவாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஆசை? 4 பேர் பார்க்கணும், எல்லாரும் எங்களை பார்த்து பெருமையாக சும்மா மூக்கில் விரல் வைக்கணும், இப்படிங்களா அப்படின்னு கேட்கணும், இப்படி உடுக்கணும், அப்படி செய்யணும், இப்படி கட்டணும், இப்படி வாழணும். இல்லை, ஆகானுக்கு ஒரு ஆசை, நிறையா சேர்த்தணும், ரகசியமாக சேர்க்கணும், நிறைய பொருள் ஆசை. உனக்குள்ளே இருக்கிறது என்ன? போர் செய்கிற இச்சை என்ன? யோசிப்பார். அதுதான் காரணம். நீ ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிற? நீ வேலைக்கு போகிற இடத்துலலாம் ஏன் சும்மா வீணாக சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கிற? ஏன் why do you have interpersonal relationship always? ஏன் ஸ்ட்ரகிள், ஏன் ஸ்ட்ரைஃப், ஏன் கண்டென்ஷன், ஏன் கான்ஃப்ளிக்ட்? why? எதுக்காக நீ போகிற இடமெல்லாம் சமாதானமாக இல்லை? நல்லா இருக்கிற இடத்துல நீ போன உடனே 4 சண்டை வருது. எதுக்காக நீ யோசிப்பதியா? சம்திங் ராங். உனக்குள்ளே ஏதோ தகராறு நடந்துகிட்டு இருக்கு. போர் நடக்குது. தகராறு இல்லை, சும்மா இல்லை. உன் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை பார், அதை சரி பண்ணப்பார். அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? உன்னை தேவனுடைய கரங்களில் உண்மையை சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். அன்றியும் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. என்ன இரக்கம்? அவர் உனக்காக இந்த பூமியில் வந்து, உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக மரித்து, உனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். உன்னுடைய ரட்சிப்பின் தேவன் அவர். இவ்வளோ பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை உனக்கு இலவசமாய் வைத்திருக்கிறார். நீ இதுக்கெல்லாம் தகுதியா இல்லை. சுபாவத்துக்குரிய கிளையை வெட்டிட்டு காட்டில் உள்ள ஒலிவ மரமாய ஒன்றை கொண்டு போய் அதுக்கு தயார் பண்ணின. இதுதான் தேவ இரக்கம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆகவே நாம் இந்த நாட்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? எனக்குள்ள சமாதானத்தை விதைக்க முடியலை. ஆனால் நிஜம் அது இல்லை. இதுதான் நல்லது. பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானம் உள்ளது, இணக்கம் உள்ளது, சாந்தம் உள்ளது, அன்பு நிறைஞ்சது. ஆனால் நம்மளால் முடியலையே. ஏன் உங்கள் ரகசியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்வீங்களா? உள்ளதை சொல்லுவீங்களா? ஆண்டவர்கிட்ட எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம்.